ஸோ எடுத்தோடனே போட்டு இப்படி 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 பம்ப் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஃப்ளான்ஜ் ஸோ இன்கன்சிஸ்டன்சி இருந்தனால மட்டும்தான் என்னால் சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியல. சுத்தமாக எவ்வளோ மில்க்கை வந்து நம்ம வந்து ட்ரைன் பண்ணுறோமோ அவ்வளோ மில்க் சப்ளை நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் 5 to 10 ml தான் எனக்கு கிடச்சிச்சு. ஹலோ ஆல், திஸ் இஸ் பவதனி. வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. அண்ட் போன வீடியோவில் என்னோட பேபியோட டங் டை ஹிஸ்ட்ரி அண்ட் எப்படி நாங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆனோம், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன எல்லாமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஹோப் இட் மே ஹெல்ப் சம் ஒன். ஸோ பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் எண்டில் நான் வந்து பிரஸ்ட் பம்ப் பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் பிரஸ்ட் பம்ப். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே டேரெக்டாக போகலாம். ஸோ நீங்கள் பிரஸ்ட் பம்ப் வாங்கணுங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு ஒரு பிரஸ்ட் பம்ப் வாங்குங்க. பிகாஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரஸ்ட் பம்ப்னா என்ன? பிரஸ்ட் பம்ப்ங்கிறது இஸ் நத்திங் பட் அ டிவைஸ் தட் ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்பிரஸ் த மில்க் ஃப்ரம் த பிரஸ்ட். ஸோ தட் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிறப்போ இல்லாதப்போ பேபிக்கு நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நமக்கு பிரஸ்ட் பம்ப் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ மதர் வித் லேட்ச் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் திங். ஸோ எனக்கு லேட்ச் இஷ்யூ இருக்குது, எனக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, பட் ஸ்டில் ஐ ஹாவ் டு ஃபீட் பிரஸ்ட் மில்க் அப் டு த பேபி அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேன் பிரஸ்ட் பம்ப் அண்ட் எக்ஸ்பிரஸ் த மில்க் அண்ட் தென் யூ கேன் கிவ் டு யுவர் பேபி. ஸோ செகண்ட் திங் வந்து ஒர்க்கிங் மதர்ஸ். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, பட் ஸ்டில் நான் அந்த வேலை பார்க்குற கேப்பில் வாண்ட் டு ஃபீட் மை பேபிங்கிற பட்சத்தில் யூ கேன் பம்ப் அண்ட் தென் நீங்கள் உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிக்கலாம் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரஸ்ட் பம்ப் வந்து யூஸ் பண்ணுறது இஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ நான் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், ஹவு டு சூஸ் பிரஸ்ட் பம்ப். ஸோ எப்படி சூஸ் பண்ணணும்? பிகாஸ் நிறையா இருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், நிறைய இருக்குது. சிங்கிள் பம்ப் இருக்குது, டபுள் பம்ப் இருக்குது, எலக்ட்ரிக் பம்ப் இருக்குது, மேனுவல் பம்ப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பிரஸ்ட் பம்ப்னு ஒரு இஸ் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எது வாங்குறீங்க, விச் ஒன் இஸ் பெஸ்ட்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறம் வாங்குறது தான். ஆக்சுவலாக நான் வந்து யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இஸ் அ மேனுவல் பம்ப் தான். அண்ட் எஸ் த பிராண்ட் இஸ் மெடலா பிராண்டோட பிரஸ்ட் பம்ப் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் என்னோட லாக்டேஷன் கன்சல்டன்ட் நான் வந்து டங் டை வீடியோவில் நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கனிமொழி மேம் வந்து எனக்கு பிரஸ்ட் பம்ப் வாங்கி யூஸ் பண்ணிக்க சொன்னாங்கன்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்க சஜஸ்ட் பண்ணது எனக்கு மெடலா பிராண்டு தான். பிகாஸ் ஏன் மெடலா பிராண்ட்னா நமக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் நம்ம ஆன்லைனில் ஒரு பம்ப் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம்னா அதில் வந்து டிஃபால்ட்டாக சில ஃப்ளான்ஜ் சைஸ் தான் இருக்கும். அதாவது 21 mm 24 mm சொல்லி டிஃபால்ட்டாக ஒரு நார்மல் ஃப்ளான்ஜ் சைஸ் புரியறதுனா அதுவும் டேரெக்டாக அட்டாச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் மெடலா பிராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளான்ஜ் சைஸ் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு அது ஃபிட் ஆகலைன்னா உங்களோட ஃப்ளான்ஜ் சைஸை மாற்றிக்கலாம். பிகாஸ் நான் வந்து மெடலா பிராண்டு நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது அது வந்து டிஃபால்ட்டாக 21 mm ஃப்ளான்ஜ் சைஸில் தான் எனக்கு வந்துச்சு. பட் அது வந்து எனக்கு ஃபிட் ஆகலை. லாக்டேஷன் கன்சல்டன்ட் வந்து எனக்கு கோ ஃபார் நெக்ஸ்ட் சைஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு 24 mm நான் திரும்பி ஆர்டர் பண்ணி அந்த ஃப்ளான்ஜ் சைஸ் தான் ஆக்சுவலாக எனக்கு ஃபிட் ஆச்சு. ஸோ ஃப்ளான்ஜ் சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ளான்ஜ் சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃப்ளான்ஜ் சைஸ் வந்து ஏன் முக்கியம்னா ஃப்ளான்ஜ் சைஸ் வந்து இப்போ கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் பெயின் கண்டிப்பாக இருக்கும் பம்ப் பண்ணுறப்போ. அண்ட் இன்எஃபிஷியன்ட் மில்க் எக்ஸ்பிரஷன், அதாவது நம்ம ஆக்சுவலாக பிரஸ்ட்டில் இருக்க மில்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம பம்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்டான ஃப்ளான்ஜ் சைஸ் யூஸ் பண்ணலைன்னா கரெக்டான மில்க் வந்து நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சீரியஸாக போகணுன்னா நிப்பிள் கிராக்ஸ், நிப்பிள் ப்ளீடிங் கூட ஆகும் இன்கேஸ் ஃப்ளான்ஜ் சைஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா. ஸோ ஹை ரிஸ்க் ஆஃப் பாக்டீரியல் க்ரோத் அண்ட் நிறையா விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் அந்த ஃப்ளான்ஜ் சைஸ் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஃப்ளான்ஜ் சைஸ் கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டானா இருக்குதான் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கணும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் இந்த பிரஸ்ட் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டனும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டோன்னா நம்ம கண்டிப்பாக அது யூஸ் பண்ணி ஆகணும். வாங்கி கடைசியில் ஃப்ளான்ஜ் சைஸ் பத்தலைங்கிற பட்சத்தில் இஸ் கம்ப்ளீட்லி வேஸ்ட். அப்புறம் ஸோ வாங்கும் போதே ஃப்ளான்ஜ் சைஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பார்த்துவாங்க. அந்த ஃப்ளான்ஜ் சைஸ் எப்படி பார்க்கணுன்னா எனக்கு வந்து என்னோட லாக்டேஷன் கன்சல்டன்ட் தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் தெம். அவங்க உங்களுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தே மே ஹெல்ப் யூ.
ஸோ ஃப்ளாஞ்ச் சைஸ் வந்து பார்த்து வாங்கணுங்கிற ஒரு நாலேஜ் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பிரஸ்ட் பம்ப் வந்து மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுமா? இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு எல்லாத்துக்கும் மைண்டில் ஓடும். பம்ப் பண்ணால் மில்க் சப்ளை எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ எனக்கு நான் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பம்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரீக்வெண்ட் பம்பிங். அடிக்கடி பம்ப் பண்ணணும். அடிக்கடினா அந்த எவ்வளோ அடிக்கடினா 3 hours ஒன்ஸ் நீங்கள் பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செகண்ட், அடிக்குவேட் மில்க் ரிமூவல். கம்ப்ளீட்டாக மில்க் வந்து நீங்கள் ப்ரெஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணியிருந்துருக்கணும். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ இன் பிரஸ்ட் பம்பிங். இப்படி இந்த 3 விஷயங்கள் இருந்தால் மட்டுமே தான் மில்க் சப்ளை வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் த்ரூ பிரஸ்ட் பம்ப். ஸோ நான் அஃப்கோர்ஸ் என்னோட மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் நான் பிரஸ்ட் பம்ப் என்னை யூஸ் பண்ண சொன்னாங்க. ஸோ மேம் எனக்கு என்ன சொன்னாங்கிற விஷயங்கள் மட்டுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 3 hours ஒன்ஸ்க்கு வந்து நான் பம்ப் பண்ணணும். 3 hours ஒன்ஸ் இந்த சென்ஸ் இப்போ காலையில் நான் 7 o'clock எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறப்போ 7 o'clock நான் பம்ப் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஒரு 10 minutes, ரைட் சைடு வந்து ஒரு 10 minutes. அந்த 10 minutesங்கிறது அதிகமாக கூட போகலாம். ஸோ ஒரு செஷன் ஆஃப் பம்பிங் வில் லாஸ்ட் அப் டு 20 minutes to half an hour வரைக்கும் போகும். 7 o'clock பம்ப் பண்ணுறேன்னா அடுத்து 8, 9, 10. 10 o'clock திரும்பி நான் வந்து பம்ப் பண்ணணும். திரும்பி 11, 12, 1 o'clock, திரும்பி 4 o'clock. இந்த மாதிரி நான் வந்து 3 hours ஒன்ஸ் நான் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நைட் டைமில் எனக்கு நான் வந்து ஒரு வாட்டியாவது பவர் பம்பிங் நான் பண்ணியிருக்கணும். மினிமம் 1 time போதுமானது. பவர் பம்பிங் டிராஸ்டிக்காக உங்களோட மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கிற மாதிரி மேம் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பம்ப் பண்ணி நமக்கு ஃபியூ ml ஆஃப் மில்க் கிடைக்குதுல்ல, அதுதான் இந்த ரியல் மில்க் தட் வி ஹாவ் ஆகுனா கிடையவே கிடையாது. ஸோ பேபியால் மட்டும்தான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது தான் இந்த ரியல் மில்க் சப்ளை என்னன்னு நமக்கு தெரியும். அண்ட் ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணாலோ இல்லை பம்பில் வர்ற ஒரு ஃபியூ mls ஆஃப் மில்க் தான் நம்மளோட ஒரிஜினல் மில்க் சப்ளைவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை விட கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். எனக்கு வந்து பிரஸ்ட் பம்ப் வந்து என்னோட மில்க் சப்ளை இன்க்ரீஸ் பண்ணிச்சான்னா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா நான் கன்சிஸ்டன்ஸாக அதை நான் பண்ணலை. கன்சிஸ்டண்ட்டாக நான் அதை பண்ணலை. பிகாஸ் நீ பம்ப் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்போ பேபி அழுவான். ஸோ உங்களுக்கு வந்து கேர் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இல்லைங்கிற பட்சத்தில் நான் பம்பிங் செஷன் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி என் பேபியை வந்து பார்த்துருக்கணும். திரும்பி போயெல்லாம் பம்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான இன்கன்சிஸ்டன்சி இருந்தனால மட்டும்தான் என்னால் சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியல. சுத்தமாக நான் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண 3 hours ஒன் என்னை வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் பண்ணலை. ஸோ தட் இஸ் த ரீசன் எனக்கு வந்து மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகாததுக்கு. ஸோ 3 hours ஒன்ஸுங்கிறப்போ எனக்கு இப்போ நான் வந்து ஒரு 10 o'clock என் பேபிக்கு நான் ஃபீட் பண்ணணுங்கிறப்போ நான் 9 o'clock என்னோட மில்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி பம்ப் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த டயத்தில் அவன் அழுதுட்டானோ இது பண்ணிட்டானோ ஆக்சுவலாக வேறு யாராவது கேர்டேக்கர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு பம்பிங் செஷன் கண்டினியூ பண்ணுறது தான் பெட்டர். பட் ஸ்டில் யாரும் இல்லைங்கிற பட்சத்தில் வேறு வழி இல்லை, நம்ம திரும்பி ஸ்டாப் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சுங்கிற பட்சத்தில் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியலை. And coming to power pumping, what is power pumping? Power pumping பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் 20 minutes பண்ணணும், ரைட் சைடில் 20 minutes பண்ணணும். ஸோ 10 minutes பிரேக் விட்டுட்டு திரும்பி அகைன் 10 minutes லெஃப்ட் சைட், 10 minutes ரைட் சைட். ஸோ இது வந்து மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 1 hour வரைக்கும் உங்களுக்கு இந்த பம்பிங் செஷன் போகும். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து நம்மளோட பாடியை வந்து தூண்டி விடுற மாதிரி, எனக்கு இன்னும் வந்து மில்க் வந்து பத்தலை, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹார்மோனை வந்து இது பண்ணுற மாதிரி. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எவ்வளோ மில்க்கை வந்து நம்ம வந்து ட்ரைன் பண்ணுறோமோ அவ்வளோ மில்க் சப்ளை நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ நமக்கு வந்து நம்மளோட பாடிக்கு வந்து நம்ம சொல்லணும் எனக்கு இன்னும் மில்க் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கொண்டு வரும்போது தான் நமக்கு மில்க் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதிகமாகிக்கிட்டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம பேபிக்கு வந்து அப்போ இன்னும் வந்து மில்க் வேணும் போலன்னு சொல்லி நம்ம பாடிக்கு வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பவர் பம்பிங்கிற ஒரு விஷயம். பவர் பம்பிங் வந்து ஆக்சுவலி ஒர்க்டு, எனக்கு ஒர்க் ஆச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிரஸ்ட் பம்பில் வந்து என்னோட மில்கை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எவ்வளோ ml ஆஃப் மில்க் கிடச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 5 to 10 ml தான் எனக்கு கிடச்சிச்சு. ஜஸ்ட் 5 to 10 ml. ஸோ ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் பேபி வந்து 2 month ஓல்டு. ஆக்சுவலாக அவன் வந்து 60 ml ஆஃப் ஃபார்முலா ஃபீட் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ எனக்கு இங்கே 10 ml ஆஃப் பிரஸ்ட் மில்க் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ தட் நான் 50 ml ஆஃப் ஃபார்முலா நான் வந்து மிக்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 daysக்கு மேலே எனக்கு வந்து ஒரு 15 ml ஆஃப் பிரஸ்ட் மில்க் எனக்கு கிடைக்கும்.
ஸோ இங்கே வந்து ஃபார்முலா ஃபீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நான் என்னோட பிரஸ்ட் மில்க்கை வந்து என் பேபிக்கு வந்து அதிகமாக ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நைட்லாம் வந்து நான் பவர் பம்பிங் நான் ட்ரை பண்ணுவேன், பட் கரெக்டாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அழுதுருவான். திரும்பி நான் பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு அவனை தூங்க வைக்கிறதுக்கே எனக்கு அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கூட போயிருக்கு. சில சமயம் தூங்க மாட்டான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால என்னால் கன்சிஸ்டண்டாக பண்ணவே முடியல. பட் ஒரு நாள் வந்து நான் ஃபுல்லாக பண்ணுங்கிறப்போ ஓவர் நைட்டில் அந்த ஒரு செஷனில் மட்டும் எனக்கு வந்து 60 ml ஆஃப் பிரஸ்ட் மில்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம பம்ப் பண்ண நமக்கு வந்து மில்க் சப்ளை ஆக்சுவலாக எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு, ஆகாமலாம் இல்லை. அதான் சொன்னேன் 5 ml எனக்கு 60 ml வரைக்கும் என்னால் பிரஸ்ட் மில்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சுது. அது பம்பிங்கில் அவ்வளோ வந்திருக்குன்னா அந்த 60 ml தான் ஒரிஜினல் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ டைரெக்டாக பிரஸ்ட் ஃபீட்லேருந்து பேபி சக்லிங் பண்ணி ரிமூவ் பண்ணுற மில்க்கு தான் ஆக்சுவலாக ஒரிஜினல் ஒன். ஸோ நான் ஆக்சுவலாக வந்து என் பேபிக்கு இன்னும் நெக்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் வந்து நான் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும், இல்லை நான் வந்து ஃபார்முலா ஃபீட் கொடுக்கணும்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நான் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியோ இல்லை பம்ப் பண்ணி நான் வந்து பேபிக்கு நான் வந்து ரெடியாக வச்சிருவேன். ஸோ இல்லை நான் முன்னாடியே நான் எடுத்து வைக்கணும், நான் எப்படி வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற கொஷின் உங்களுக்கு வரும். ஸோ கம்மிங் டு ஹவு டு ஸ்டோர் த பிரஸ்ட் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 days வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரீசராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 to 6 months வரைக்குமே நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் மெயின் திங் நீங்கள் வந்து அதுக்குன்னே வந்து ஆக்சுவலாக நிறைய வந்து ஒரு ஜிப் கவர்லாம் நிறைய இருக்குது, பட் நான் அது யூஸ் பண்ணதில்லை. எந்த டேட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி கூட 6 months வரைக்குமே கூட ஸ்டோர் பண்ணி நமக்கு கொடுக்கலாம். 6 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணுற அளவுக்குலாம் சப்ளை இருக்குமான்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். சிலருக்குலாம் ஓவர் சப்ளை வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹேண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதை விட பிரஸ்ட் பம்பில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த ஜிப் கவரில் போட்டு நம்ம டேட்லாம் போட்டு யூஸ் பண்ணோம்னா நம்ம பேபிக்கு இல்லைன்னா கூட நிறைய என்ஐசியூல பேபிஸ் இருப்பாங்க, ரைட்? ஸோ அந்த பேபிஸ்க்குலாம் வந்து பிரஸ்ட் மில்க் வந்து டொனேட் பண்ணலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நிறைய இருக்கு. ஸோ டொனேட் பண்ணுறதுங்கிறது இஸ் பெரிய விஷயம். நம்ம பேபி போக எவ்வளோ பேபிஸ் வந்து வந்து மதர் மில்க் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே டொனேட் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெறும் பம்ப் மட்டுமே பண்ணீங்களா, வேற ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ எஸ், சப்ளிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் தான். எவ்வளோ தூரம் நம்ம பம்ப் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸும் சப்ளிமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். ஸோ என்னோட லாக்டேஷன் கன்சல்டன்ட் வந்து லாக்டருங்கிற ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க, ப்ளஸ் கேலக்ட்டுங்கிற ஒரு மிக்ஸ் மாதிரி ஒன்று எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாக்டர் டேப்லெட் இஸ் some tablet that will increase the milk supply, that may help to increase your milk supply. and பாலில் வந்து கேலக்ட் வந்து கலந்து டெய்லியும் வந்து once or twice குடிச்சேன்னு நினைக்கிறேன். காலையில் ஈவினிங் 2 நேரம் குடித்தேன். அண்ட் டேப்லெட் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளை, ஒவ்வொரு வேளையும் நான் 2 டேப்லெட் போடுற மாதிரி இருந்தது. ஸோ உங்களோட லாக்டேஷன் கன்சல்டன்ட்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி யூ கேன் டேக் எவ்வளோ சொல்கிறாங்களோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது குட் திங் தான். நம்ம எடுத்துக்கிறதுனால, சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறதுனாலையும் தட் வில் ஹெல்ப் யூ. நான் ஆக்சுவலாக இனிஷியல் ஸ்டேஜஸில் 2 டேப்லெட் எடுத்துருந்தேன். கொஞ்ச நாள் போக வந்து நான் அதை வந்து 1 மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் நைட்டு மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு சடனாக ட்ராப் ஆகுது இல்லைங்கிற பட்சத்தில் யூ கேன் கன்சல்ட் அண்ட் இன்டேக் சம் சப்ளிமெண்ட்ஸ். அது தப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் திங், என்னோட மேனுவல் பம்ப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி பம்ப் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கீழே இந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் மேலே இந்த மாதிரி நமக்கு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆச்சு. கீழே வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கும். ஸோ இது இப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ நான் சொன்னேன்ல ஃப்ளான்ஜ், இதுதான் ஆக்சுவலாக ஃப்ளான்ஜ். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ளான் சைஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு யூ கேன் கோ ஃபார் தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 24 mm ஃப்ளான்ஜ் சைஸ். ஸோ இதையும் வந்துட்டு இது பண்ணிடலாம். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாக வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 21 mm. நான் இது வந்து திரும்பி ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு வந்து 24 தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு திரும்பி இது வாங்கினேன். ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி தான் வந்து பிரஸ்ட் பம்ப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளான்ஸில் நம்ம இதை அட்டாச் பண்ணிவிட்டு, பிரஸ்ட்டில் அட்டாச் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு பம்ப். ஸோ எடுத்தோடனே போட்டு இப்படி 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 பம்ப் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவலாக மெதுவாக லைட் ப்ரெஸ் தான் கொடுக்கணும்.
ஸோ லைட்டாக ப்ரெஸ் ஒரு 10 வரைக்குமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ராப்பாக வந்து மில்க் வந்து நமக்கு ஆக்சுவலாக இது வழியாக போய் நமக்கு இந்த இதில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராப்பாக வர ஆரம்பிச்சிச்சுங்க பட்சத்தில் நீ கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இன்க்ரீஸ் பண்ண மில்க் சப்ளை உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஐ மீன் இதில் வந்து அதிகமாக கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பம்ப் பண்ண உங்களுக்கு அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஒன்ஸ் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகி கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிட்டதுக்கு அப்புறமும் கூட ஒரு 2 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ப்ரெஸ்ட்டில் இருக்க எல்லா மில்க்கும் கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இந்த பம்ப் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஒன் இயருக்கு மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணி. பிகாஸ் நான் வீண் பண்ணிட்டேன், ப்ரெஸ்ட் ஃபீடிங் இப்போ பண்ணுறது இல்லை. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees இஸ் சம்திங் காஸ்ட்லி தான். ஏன்னா நீங்கள் கரெக்டான பிராண்டு, கரெக்டான ஃப்ளான்ஜ் சைஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். பிகாஸ் ஏன்னா இப்போ நீங்கள் 2000 rupees பே பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பம்ப் வாங்கிட்டீங்க, ஃப்ளான்ஜ் சைஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், ஒன்றுமே பண்ணி இதை வந்து ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது, வாங்க மாட்டாங்க. சில விஷயங்கள்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. நம்ம எப்படி ஒரு ஃபோனுக்கு டெம்பர் வாங்கினா நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது, அது மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ வாங்கும் போதே கரெக்டாக வாங்கணுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுற விஷயமா இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. எப்படி வந்து பம்ப் பண்ணணும், அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணணும், எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் பம்ப் பண்ணேன், பவர் பம்பிங்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெஸ் பம்ப் வாங்க போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டு போய் வாங்குங்க. பிகாஸ் ஃப்ளான்ஜ் சைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எஸ், தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சீக்கிரமே சந்திக்கிறேன். Until it's bye from Bhavadharani.